எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு த ஹர்ஷல் வியூ சேனலுக்கு. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ட்ரெண்ட் லைன் ரீட்ரேஸ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இங்கே உங்களுக்கு காமிக்கிற ட்ரெண்ட் லைன் ரீட்ரேஸ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜினா, ஃபஸ்ட்டு நார்மலாக நம்ம பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவோம். ரைட், கப்பு ஓகே, பிரேக் அவுட்டு நம்ம என்ட்ரி எடுக்குங்க, இல்லைனா இங்கே ரீட்ரேஸ்மெண்ட் சேம் ப்ராசஸ் தான். ஆல்ரெடி இந்த வீடியோ நான் ஒன்று போட்டுருக்கேன், பார்க்காதுங்க அது போய் பாருங்கள். ஓகே, அதே மாதிரி இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்துட்டு ட்ரெண்ட் லைன், இப்போது எக்ஸாம்பிளுக்கு மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, டவுன் ட்ரெண்டில் இருக்கும்போது நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் போடணும். ரைட், ட்ரெண்ட் லைன் போடும்போது இது வந்துட்டு பிரேக் அவுட் ஆகும். பிரேக் அவுட் ஆகும்போது இங்கே வந்து நம்ம பை பண்ண போகிறோம்னா இல்லை, கண்டிப்பாக இங்கே பை பண்ணக்கூடாது. சில பேர் பை பண்ணுவாங்க, ஓகே ஃபைன். ஆனால் இங்கே நம்ம பை பண்ணாமல் இதுக்கு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ண போகிறோம். ஓகே, இது மேலே போய் கீழே வந்து இங்கே இதே இடத்துல வந்து க்ரீன் கேண்டல் ஆகுனா இது நம்மளோட என்ட்ரி ஆகும், கீழே நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஆகும். இது ஃபர்தர் அப்சைட் போகிற சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகே, நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும். இது மாதிரி ஸ்ட்ராட்டஜி அப் ட்ரெண்டில் வந்துட்டு இங்கே வந்துட்டு வேல்யூ பையிங் ஆகும். ஓகே, வேல்யூ பையிங் ஒரு ஷார்ட் டேர்முக்கு. அதே மாதிரி நம்ம டவுன் ட்ரெண்ட் எப்படின்னா, மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கும், இங்கே நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் போடுவீங்க. ரைட், ஒரு ட்ரெண்ட் லைன் போடுவீங்க, இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் போடுவீங்க. எப்போ மார்க்கெட் வந்துட்டு இங்கே வந்துட்டு டவுன் ஆயிருந்தோ இங்கே பை பண்ணாமல் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு இங்கே ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி இங்கே ரெட் கேண்டல் ஆயிருந்தோ இது வந்து ஷார்ட். இன்கேஸ் நம்ம ஈக்விட்டியில் ட்ரேட் பண்ணுறதுனா இங்கே வந்துட்டு ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். எப்போ இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகுதோ இங்கே வந்துட்டு 50% ஆஃப் ஈக்விட்டி நம்ம எக்ஸிட் ஆகலாம். அதே மாதிரி ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி மறுபடியும் இங்கே ரெட் கேண்டல் வரும்போது நம்மளோட 100% ஈக்விட்டிவை ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம் ஷார்ட் டேர்முக்காக. ஓகே, இப்போ வாங்க நம்ம அதை எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். இங்கே என்டிபிசி பார்க்கலாம். என்டிபிசியில் வந்துட்டு இங்கே டவுன் ட்ரெண்ட் இருக்குது. ரைட், டவுன் ட்ரெண்டில் இருக்க நம்ம இங்கே வந்துட்டு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கு. ரைட், இங்கே ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கு. ட்ரெண்ட் லைன் இங்கே பிரேக் அவுட் ஆகிருக்கு. பிரேக் அவுட் ஆகிட்டு இங்கே வாங்க போகிறோமா இல்லை, இங்கே வந்துட்டு நம்ம ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணுறேங்க. ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு மேலே இங்கே ஒரு என்ட்ரி, கீழே நம்மளோட ஸ்டாப் லாஸ், அதுக்கப்புறம் அப்சைடு. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்துட்டு ஐடிசியும் பார்க்கலாம். டவுன் ட்ரெண்டில் இருக்குது. டவுன் ட்ரெண்டில் இருக்குது. இங்கே ட்ரெண்ட் லைன் போட்டிருக்காங்க. இங்கே வந்துட்டு பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு இங்கே பிரேக் அவுட் ஆகிருக்கு. ரைட், இங்கே வந்துட்டு நம்மளுக்கு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகலை. ஸோ நம்ம வெயிட் பண்ணணும். மறுபடியும் கீழே போயிருக்கு, மறுபடியும் இங்கே வந்துட்டு பிரேக் அவுட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு எப்போ வந்துட்டு இங்கே வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி இங்கே க்ரீன் கலர், இது நம்மளோட என்ட்ரி ஆகும், கீழே நம்மளோட ஸ்டாப் லாஸ், அதுக்கப்புறம் அப்சைட். இங்கே இது மாதிரி வந்துட்டு வேல்யூ பையிங் இருக்கும். இது டெய்லி டைம் ஃப்ரேமில் இருக்கு. இந்த டைம் ஃப்ரேம் வந்துட்டு நீங்கள் எந்த டைம் ஃப்ரேம்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வீக்லி யூஸ் பண்ணலாம், மந்த்லி யூஸ் பண்ணலாம். ஈவன் இன்ட்ராடே இண்டெக்ஸில் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறதுன்னு 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் கூட டைம் ஃப்ரேமில் இந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பார்க்கலாம். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு இங்கே டவுன் ட்ரெண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பிரேக் அவுட் ஆகிட்டு இங்கே வந்துட்டு இங்கே கீழே பார்க்கலாம். இது நம்மளோட என்ட்ரி, ரீட்ரேஸ்மெண்ட்டு, இது ஸ்டாப் லாஸ், அதுக்கப்புறம் அப்சைட். இது வெரி டிமாண்ட்ஸ் உள்ள ஈஸி மெத்தடில் ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும் இதில் வச்சு. அதே மாதிரி சன்ஃபார்மா பார்க்கலாம். சன்ஃபார்மா வந்துட்டு டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் வந்துட்டு இங்கே வந்துட்டு பிரேக் அவுட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு நம்மளோட என்ட்ரி, இது கீழே நம்ம ஸ்டாப் லாஸ், அதுக்கப்புறம் அப்சைட். அதே மாதிரி வோல்டாஸ் பார்க்கலாம். வோல்டாஸில் வந்து டவுன் ட்ரெண்டில் இருக்குது. டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் இங்கே வந்துட்டு பிரேக் அவுட் ஆகிருக்கு. பிரேக் அவுட்டில் நம்ம வாங்க போகிறதில்ல, இங்கே ரீட்ரேஸ்மெண்ட் என்ட்ரி, இது நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ், அதுக்கப்புறம் அப்சைட் போயிருக்கு. ரைட், இதே மாதிரி நீங்கள் எல்லாமும் பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து டவுன் சைடில் பார்க்கலாம். டவுன் சைடில் வந்து இங்கே ஏஷியன் பெயிண்ட் பார்க்கலாம். ஏஷியன் பெயிண்ட்டு அப் ட்ரெண்டில் இருக்குது. ஓகே, அப் ட்ரெண்டில் இருக்கும்போது இங்கே வந்துட்டு பிரேக் அவுட் ஆகிருக்கு. இங்கே என்ன பண்ண வேண்டியது, உங்களோட ப்ராஃபிட்டு 50% புக் பண்ணிக்கலாம். எப்போது ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகணும். மறுபடியும் வந்துட்டு இங்கே ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி அப்போ போய் இங்கே வந்தால் ஓகே ஃபைன், மறுபடியும் ட்ரெண்டு கண்டினியூஷன் ஆகும். ஆனால் இங்கே என்ன ஆகிருக்கு, மேலே போகிற மாதிரி போய் அதுக்கப்புறம் மறுபடியும் டவுன் ட்ரெண்ட் வந்து இங்கே வந்துட்டு நம்ம 100% ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம். இன்கேஸ் வந்து நீங்கள் ஷார்ட் பண்ணுறதானா ஃப்யூச்சரில் ஆப்ஷன்ஸில் நம்ம ஷார்ட் பண்ணலாம். இது ஏஷியன் பெயிண்ட்ஸு ஷார்ட் பாருங்கள் டவுன் சைடில். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டாக்கு டிவிஎஸ் லேபரேட்டரி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் லைன் அப்புறம் இங்கே வந்து பிரேக், இங்கே வந்து 50% நம்மளோட ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். மறுபடியும் ரீட்ரேஸ்மெண்ட்டு இங்கே ஆயிருக்கு. ஓகே, இது ஷார்ட்ஸ், இங்கே வந்து 100% ப்ராஃபிட் புக் பண்ணிக்க. மறுபடியும் மேலே போய் மறுபடியும் ரீட்ரேஸ்மெண்ட்டை பாருங்கள் கீழே வந்து. அதே மாதிரி இங்கே வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி அப் ட்ரெண்டில் இருக்குது. இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கோங்க. இங்கே வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. அப்புறம் பார்க்கலாம் கீழே ஒரு ரீட்ரேஸ்மெண்ட், அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே வந்து.
அதே மாதிரி வந்துட்டு யூபிஎல் வந்துட்டு அப் ட்ரெண்டில் இருக்குது. அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் மறுபடியும் பிரேக் அவுட் ஆகிக்கு ரீட்ரேஸ்மெண்ட், அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே வந்து ரைட். அப்புறமா ஜொமேட்டோ பார்க்கலாம். ஜொமேட்டோ வந்துட்டு அப் அண்ட் இங்கே வந்துட்டு பிரேக் அவுட், இங்கே வந்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிருக்கு. இங்கே பார்க்கலாம், இங்கே தான் ரீட்ரேஸ்மெண்ட், ரெட் கேண்டல். இது வந்து ஷார்ட் 100% ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். ஓகே, மேலே சாரி இது 100% நம்மளோட ப்ராஃபிட் புக். இங்கே வந்து 50% ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். இங்கே வந்துட்டு 100% நம்மளோட ஈக்விட்டியில் ப்ராஃபிட் புக் பண்ணி. இன்கேஸ் நீங்கள் ஃப்யூச்சரில் ட்ரேட் பண்ணுறது இருந்தால் மட்டும் நீங்கள் ஃப்யூச்சரில் ஷார்ட் பண்ணிவிட்டு, ஜொமேட்டோ மேபி இது ஈக்விட்டியில் மட்டும் தான் இருக்கும், ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷனில் இருக்காது. ஆனால் ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷனில் ரிஸ்க் அதிகமாக இருக்கும், அது பார்த்து நீங்கள் பண்ணலாம். அப்புறமா பிரமிடிங் பண்ணுறதுனா இங்கே வந்துட்டு நம்ம பிரமிடிங் பண்ணிக்கலாம். ரைட், எல்லாருக்கும் தெரியும் இங்கே வந்துட்டு பிரமிடிங் வேல்யூ ஆடிங் பண்ணுறது. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த எந்த ஸ்ட்ராட்டஜி வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம், நன்றி.